பெண்களுக்கு பருவமடைதல் என்பது ஒரு குழந்தை உடல் ரீதியான முதிர்ச்சி மற்றும் இனப்பெருக்க முதிர்ச்சியை அடையும் ஒரு மாற்றமான உயிரியல் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாகும். இந்த சிக்கலான செயல்முறை வயது வந்தோருக்கான பண்புகள் மற்றும் இனப்பெருக்கம் செய்வதற்கான உயிரியல் திறனை விளைவிக்கும் ஒருங்கிணைந்த உடல் மாற்றங்களின் தொடரை உள்ளடக்கியது. இது மனித வளர்ச்சியில் ஒரு துருப்பிடுக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த முழு செயல்முறையும் பிட்யூட்டரி சுரப்பியால் கட்டுப்படுத்தப்பட்டு இயக்கப்படுகிறது. இது மூளையில் உள்ள ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த உறுப்பு ஆகும். பிட்யூட்டரி சுரப்பி லுடினைசிங் ஹார்மோன் மற்றும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எனப்படும் இரண்டு முக்கியமான தூதுவர்களை உற்பத்தி செய்கிறது. இவை முதிர்ச்சியுடன் தொடர்புடைய பல்வேறு உடல் மாற்றங்களை தொடங்குவதற்கான முதன்மை இரசாயன சமிக்ஞைகளாக செயல்படுகின்றன. சுவாரஸ்யமாக, இந்த ஹார்மோன்களின் அளவு பிறக்கும்போது அதிகமாக இருக்கும், ஆனால் சில மாதங்களுக்குள் கணிசமாக குறைகிறது. அவை குழந்தை பருவம் முழுவதும் மிக குறைந்த அளவிலேயே இருக்கும், பின்னர் பருவமடைதலின் தொடக்கத்தில் திடீரென உயர்ந்து இனப்பெருக்க பயணத்தின் அடுத்த கட்டத்தை தூண்டுகின்றன. பிட்யூட்டரி ஹார்மோன்களின் இந்த உயர்வு ஈஸ்ட்ரோஜன் போன்ற பாலியல் ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டுகிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிப்பதால் மார்பகங்கள், கருப்பை மற்றும் பிறப்புறுப்பு போன்ற உள் மற்றும் வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகளின் அத்தியாவசிய முதிர்ச்சி உட்பட ஆழமான உடல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது முழுமையான பாலியல் முதிர்ச்சியை நோக்கி வழிவகுக்கிறது. பருவமடைதலின் நேரம் மற்றும் வேகம் ஊட்டச்சத்து மற்றும் பொது ஆரோக்கியம் உள்ளிட்ட பல முக்கிய காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது பருவமடைதல் சுமார் 3 ஆண்டுகள் முன்னதாகவே தொடங்குகிறது. இந்த மாற்றம் பெரும்பாலும் ஒட்டுமொத்த சுகாதார தரங்கள் மற்றும் ஊட்டச்சத்து கிடைப்பதில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வரலாற்று முன்னேற்றங்களுக்கு காரணமாக கூறப்படுகிறது. உடல் எடை செயல்முறை தொடங்கும் நேரத்தை தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. மிதமான உடல் பருமன் பல பெண்களுக்கு முன்கூட்டியே தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. இதற்கு மாறாக, கடுமையான குறைந்த எடை அல்லது நாள்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இந்த உயிரியல் மாற்றங்களின் தொடக்கத்தை கணிசமாக தாமதப்படுத்தலாம். மரபியல் என்பது வளர்ச்சி கால வரிசையில் மற்றொரு முதன்மை காரணியாகும். பெண்கள் பெரும்பாலும் தங்கள் தாய்களால் நிறுவப்பட்ட குறிப்பிட்ட உயிரியல் முறைகளை பின்பற்றுகிறார்கள். ஒரு தாய் பருவமடைதலை முன்கூட்டியே அல்லது தாமதமாக அனுபவித்திருந்தால், அவரது மகள் தனது சொந்த முதிர்ச்சியின் போது இதேபோன்ற காலவரிசையை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் புள்ளிவிவர ரீதியாக அதிகம். உடல் ரீதியான பயணம் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட மற்றும் கணிக்கக்கூடிய வரிசையை பின்பற்றுகிறது. முதல் புலப்படும் அறிகுறி பொதுவாக மார்பக வளர்ச்சி ஆகும். இது பெரும்பாலும் மார்பக மொட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவிலுள்ள பெரும்பாலான பெண்களுக்கு இந்த ஆரம்ப மாற்றம் பொதுவாக 8 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிகழ்கிறது. மார்பக மொட்டுகள் தோன்றிய பிறகு மற்ற 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் வெளிப்படத் தொடங்குகின்றன. இதில் பொதுவாக பிறப்பொறுப்பு முடி மற்றும் அக்கள் முடி வளர்ச்சி அடங்கும். இந்த மாற்றங்கள் ஹார்மோன் அளவுகள் தொடர்ந்து உயர்ந்த சுழற்சி அடைவதால் உடல் முதிர்ச்சியின் தொடரில் மேலும் நகர்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த உடல் மாற்றங்களுடன் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வேகம் இணைகிறது. இது பொதுவாக முடி வளர்ச்சியுடன் அதே நேரத்தில் தொடங்குகிறது. வளர்ச்சி ஒப்பீட்டளவில் ஆரம்ப கட்டத்தில் வேகமாக இருக்கும் மற்றும் பொதுவாக 12 வயதில் உச்சத்தை அடைகிறது. இந்த விரைவான வளர்ச்சி பின்னர் கணிசமாக குறைகிறது. பொதுவாக 14 மற்றும் 16 வயதுக்கு இடையில் முழுமையாக முடிவடைகிறது. இந்த வரிசையின் இறுதி முக்கிய மைல்கல் மாதவிடாய் தொடக்கமாகும். இது முதல் மாதவிடாய் காலத்தின் நிகழ்வு ஆகும். இந்த மைல்கல் பொதுவாக மார்பக மொட்டு தோன்றிய சுமார் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது. இது இனப்பெருக்க வளர்ச்சியின் முதன்மை நிலைகளின் உச்சத்தை குறிக்கிறது. அமெரிக்காவில் முதல் மாதவிடாய் தொடங்குவதற்கான சராசரி வயது 12.5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் பொது மக்களிடையே காணப்படும் பல்வேறு உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் பின்னணிகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சராசரி வெவ்வேறு இனங்கள் மற்றும் இனக்குழுக்களிடையே கணிசமாக மாறுபடும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். மாதவிடாய் சுழற்சிகள் தொடக்கத்தில் மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் சுழற்சி சீராகவும் கணிக்கக்கூடியதாகவும் மாற 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்பது முற்றிலும் இயல்பானது, ஏனெனில் உடலின் ஹார்மோன் அமைப்புகள் படிப்படியாக நிலை பெற்று தங்கள் தாளத்தை கண்டறிகின்றன. பருவமடைதலின் இந்த காலகட்டம் முழுவதும் ஒரு பெண்ணின் உடல் வடிவமும் கணிசமாக உருவாகிறது. மொத்த உடல் கொழுப்பின் சதவீதம் அதிகரிக்கிறது, மேலும் இந்த கொழுப்பு குறிப்பாக இடுப்பு மற்றும் தொடைகளில் குவிகிறது. கொழுப்பு விநியோகத்தில் இந்த மாற்றம் வயது வந்த பெண் உடல் பண்புகளை வளர்ப்பதன் ஒரு சாதாரண பகுதியாகும். சுருக்கமாக,
பருவமடைதல் என்பது உடல் மற்றும் ஹார்மோன் முதிர்ச்சியின் ஒரு தனித்துவமான மற்றும் தொடர்ச்சியான பயணமாகும். பிட்யூட்டரி சுரப்பி, ஊட்டச்சத்து மற்றும் மரபியல் ஆகியவற்றின் பங்குகளை புரிந்துகொள்வதன் மூலம் குழந்தை பருவத்திலிருந்து முழுமையான உடல் மற்றும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு உடல் எவ்வாறு வெற்றிகரமாக இந்த சிக்கலான மாற்றத்தை வழிநடத்துகிறது என்பதை நாம் சிறப்பாக பாராட்ட முடியும்.